அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் செந்தில்குமார்னா, என்னோட செயலாளர் துரைக்குமணன். இந்த தமிழ்நாடு ஃபெடரேஷனில் தமிழ்நாடு முழுக்க 34 சங்கங்கள் ஃபெடரேஷனில் அப்ளீடாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஃபெடரேஷன் அண்ட் வர்தான் ஈவெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க கூட சேர்ந்து இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த கண்காட்சி நோக்கமே மும்பை, டெல்லி, சென்னை போன்ற இடங்களில் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் கண்காட்சிகள் நடைபெற்று இருந்தது. நம்ம இங்கிருந்து நம்ம போக்குவரத்து பயணம் செஞ்சு நம்ம செலவு பண்ணி நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வசதியை இங்கே இருக்கிற மக்களும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரில் இந்த கண்காட்சியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது 7, 8, 9 3 நாள் நடந்துகிட்ருக்குது. 7ஆம் தேதி இனாக்ரேஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட மோர் தேன் இப்போ 5000 பக்கம் மெம்பர்ஸ்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டிருக்காங்க. 40 அரங்குகள் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். 40 அரங்குகளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னாலஜி இன்றைய அச்சுத்துறை வளர்ச்சிக்கு எந்த வகையில் அச்சக நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டால்ஸ் எல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு போட்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் நமக்கு அச்சக உறுப்பினர்கிட்ட பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது வருஷம் செய்யணும், வருடந்தோறும் இந்த கண்காட்சி நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் வருடந்தோறும் இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் செக்ரட்டரி துரைக்குமணன். இங்கே எஜிபிஷன் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய கோரிக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம். ஜிஎஸ்டி எல்லாத்துலேயும் குறைச்சிருக்காங்க. எங்களுக்கு மட்டும் 18% ஆக்கியிருக்காங்க. 12லேருந்து 18% ஆக்கிறதுனால 6% ஏறதுனால எங்களுடைய வியாபாரங்கள் மிக குறைவாக இருக்குது. இன்னொன்று தனி அங்கீகாரம் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பிரிண்டிங்கில் கொடுக்கணும். ஏன்னா பல்வேறு ஊர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க கூட இது பிரிண்டிங் எடுத்து ஆர்டர் எடுக்கிற சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் சிறிய அச்சகங்கள் நிறைய நசுக்கப்படுகிறது. அதெல்லாம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அது மாதிரி ஒரு எங்களுக்குன்னு தனித்துவத்தை அச்சகத்துக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் எம்எஸ்எம்இயில் பல்வேறு இதில் எல்லாருக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கோரிக்கையை வச்சா நல்லாயிருக்கும். எங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தனியாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். முன்ன மண்ணெண்ணிக்கெல்லாம் மானியம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மானியத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. எங்களோட வாழ்வாதாரத்தில் மண்ணெண்ணி ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். அதில் இதெல்லாம் தமிழக அரசு சேர்ந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை குறைச்சி கொடுத்தாங்கன்னா 5% ஆக்கினாங்கன்னா இன்னும் எங்கள் தொழில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா டெவலப் ஆகும். தமிழக அரசுக்கும் நாங்கள் வச்ச கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.